ஹலோ கைஸ், நான் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க. இப்போதான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக சொல்றதுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேங்கிறத வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனேன், அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகன் படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து தான். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு காமன் ஆடியன்ஸ் அதை வந்து அவர் பூர்த்தி பண்ணியிருக்காரா, அவரோட லாஸ்ட் ஃபிலிமான இந்த ஃபிலிமில் அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுக்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே கைஸ், போர் அடிக்காமல் உங்களோட கொண்டு போயிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மூவியை நான் வந்து புக் பண்ணது பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் தான் புக் பண்ணியிருந்தேன். ராக்ஸ் தியேட்டர் தான் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணியிருக்கும் போது இந்த ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு. சரி, அந்த டாபிக் நான் போக விரும்பல. அது வேற மாதிரி போய் இப்ப வேற மாதிரி வந்துருச்சு. இந்த படத்துக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவரோட லாஸ்ட் படம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. மக்கள்ல நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரெண்டாவது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ரிலீஸ் ஆக விடாம ரொம்ப நாள் டிலே ஆனதுனால எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் நான் புக் பண்ணியிருந்தேன். ராக்ஸ் தியேட்டர்ல புக் பண்ணியிருந்தேன். புக் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதும் போச்சு. அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா இந்த தடவை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சதீஷும் சேர்ந்து போகலான்னு தான் பிளான் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் சேலத்தில் தான் நாங்கள் இருக்கோம். சேலத்தில் வந்து ராஜன் தேட்டர் வந்து நல்லா இருக்கும், ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னாவே நல்லா இருக்கும், பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும் ஓவராலாக. அதுதான் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச தேட்டரு. ஆனால் இந்த தடவை நான் என்ன அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா, இது வந்து தளபதியோட லாஸ்ட் மூவி, திரும்ப அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாருங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இதோட என்னோட லாஸ்ட் மூவி, இதுக்கு மேலே நான் மூவி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய தேட்டரில் தான், பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். அதை தான் என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ராக்ஸ் தேட்டரில் புக் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, புக்கிங் பண்ணும்போது எப்போவுமே ராஜன் தேட்டர் வந்து முன்னாடியே புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ராக்ஸ் தேட்டருக்காரன் இருக்கானே, டிஎன்சி தேட்டருக்காரன் வச்சு செய்வான். ஏன்னா அந்த அளவுக்கு டிக்கெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப அடிச்சுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்டே வந்து ராஜன் தேட்டரில் வந்துருமா புக் பண்ணிடுவாங்களா, அதுக்கப்புறம் புக்கிங்கும் போயிடும். அதில் நம்ம ராக்ஸ் தேட்டர் தான் இப்போ கெதின்னு கிடப்போம். ஆனால் அவன் எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுவான், என்ன பண்ணுவானே தெரியாது. ஒரு வழியாக புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் சீட்லாம் தேடிட்டு இருக்கேன். சீட்டு போட்டேன். அந்த சீட்டை பற்றின கதை வந்து நான் மூவிக்கு போகும்போது தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். 2 டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 பக்கமாக இருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் 40 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அப்படி கணக்கு பார்த்தோம்னா 230 ஆகுது, 230 ரூபா ஆகுது. புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து புக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:40 ஷோக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து டீ குடிச்சிட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நாங்கள் கிளம்புறதே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஓமலேருந்து கிளம்புறோம். ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour ஆயிரும், டிராஃபிக் ஆயிரும். அவனை என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு, நம்ம அங்கே போய் குடிச்சிடலாம்டா, இங்கே குடிச்சிட்டு போகிறதுக்கு டைம் ஆனாலும் ஆயிரும், நம்ம அங்கே போயிட்டோம் முன்னாடியே போயிட்டோம்னா குடிச்சிட்டு போயிடலான்ட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு வழியாக போகும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்தான். இந்த ஃபாஸ்ட்டில் போனாலும் நம்ம டீ குடிக்க முடியாது, ஒரு முறுக்குடா அப்படின்னு முறுக்குனா பாருங்க, ஒரு 85 ஸ்பீடில். எனக்கே கொஞ்ச நேரம் எங்கேயோ கொண்டு போய் ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பக்கன்னு கிளம்பி போனோம். ஏன்னா இப்போ நம்ம ஓட்டும் போது ஒன்றும் தெரிவிக்காது, நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீட் பண்ணால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக போயிடுவோம். ஆனால் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஓட்டும் போது நம்மளுக்கு லைட்டாக ஒரு அள்ளு விடும், ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு பயத்தோடய தான் போனோம். போயிட்டு ஒரு வழியாக தேட்டரில் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் 5:30 அந்த மாதிரி டைமுக்கு மேலே தான் நாங்கள் போய் தேட்டருக்கே ரீச் ஆனோம். தேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷோ இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஷோ மேக்ஸிமம் வந்து அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே இந்த ரஜினி படம், விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், அவங்க படம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நாள் பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த கேட்டகரி தான் போச்சு. ரெண்டாவது, இந்த பெரிய தேட்டருக்கு போகிறது பிரச்சனை இல்லை கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் பார்க் பண்ணுறது கூட கிட்டத்தட்ட ஒரு 30 ருபீஸ் பக்கமாக ஆகுது. 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறேன்டா, ராவண மகன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வைபோடையே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக உள்ள போய் செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் ஒரு செல்ஃபி வீடியோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஏன்னா அங்கே வந்து இப்போ பெரிய தேட்டர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் போனோம்னா அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்கும் கைஸ். உண்மையாலுமே சொல்லணும்னா அது வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா கொடுக்குற காசு காஸ்ட்லியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்சி தேட்டர் வந்து ஒர்த்து. ஆனால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம்னாலும் அது ஒர்த்து வச்சு தான் சொல்லலாம் அந்த தேட்டரில். ஓகே, ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி போனோம். போகும்போது என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டான், ஃபஸ்ட்டு பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் அங்கே போய் எவ்வளோன்னு போய் கேட்டால், ஒரு ஸ்மால் பாப்கார்னே பார்த்தீங்கன்னா 270 ஆகுதான். நாங்கள் ஒரு மூவி டிக்கெட் பண்ணதே 240 தான் கைஸ். மீடியம் கூட கிடையாது, ஒரு ஸ்மாலே வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா அது அவங்களோட செலவுகள் இருக்குது. சரி, அந்த கேட்டகரி நம்ம போக விரும்பல, காஸ்ட்லி தான். நாங்கள் வந்து மீடியம் செலக்ட் பண்ணோம். மீடியம் பார்த்தீங்கன்னா 300. லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 400 450 சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கு போகல. நாங்கள் மீடியம் மட்டும் வாங்கிட்டு 2 பேர் கரெக்டாக இருக்கணும்னு வாங்கிட்டு
பப்ஸ் கேட்டோம். சிக்கன் பப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து 80 ரூபீஸ் என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஓகே. இது ஏன் அந்த ரேட்லாம் மென்ஷன் பண்றேன்னா, நாளைக்கு நம்ம போற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அங்க எவ்வளோ ரேட்டுங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா அவங்க அங்க இருக்கிற ஸ்நாக்ஸோட ரேட் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதனால தான் ஒரு விளக்கமா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. கிளம்பி போகலான்னு போகும்போது தான் ஒரு யோசனையே வந்தது. இப்ப நாங்க டிக்கெட் புக் பண்ணதே பார்த்தீங்கன்னா, இப்ப எம்ரோல நாங்க புக் பண்ணியிருந்தோம். எம்ரோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உள்ள போறோம்னா, ஃபர்ஸ்ட் சீட்லயே ஒரு 17 என்னமோ இருந்தது. 17 தான் கரெக்ட். 17 சீட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆனா, அடுத்த சீட்டு பார்த்தீங்கன்னா 26. கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் வந்து கழிச்சு தான் தாண்டி தான் அங்க போய் உட்காரணும். நாங்களும் இங்க லார்ஜ் ஒரே நாங்களும் மீடியம் பாப்கார்ன் வந்து ஒண்ணே வாங்கிட்டோம். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு சரி ஒரு அளவுக்கு பேசி பார்க்கலாம் ரெக்வஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இங்க இந்த 17க்கும் இந்த 26க்கும் ஒரு 3 குரூப் உட்காந்துட்டு இருக்காங்க தனித்தனியா. இப்போ ஒரே குரூப்னா ஒரு சீட் தள்ளி உட்காந்துக்காங்க ப்ரோ. இல்லைன்னா நாங்க அங்க உட்காந்துருவோம். இன்னும் இந்த பக்கம் மாறி உட்காந்துக்குவோம், மாறி உட்காரலாம். ஆனா அங்க அது அந்த கேட்டகரி கிடைக்கல. ஓரளவுக்கு ரெக்வஸ்டா கேட்டேன். அவங்களும் வந்து ஒரு குரூப் ஓகேன்ட்டாங்க. நான் மாறி உட்காந்துக்கிறேன்ட்டு. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க உட்காந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஆனா இன்னொரு குரூப்ல இருந்து 2 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்னால முடியாதுன்ட்டாரு. என் ஃப்ரெண்டு தான் கேட்டான், என்னால முடியாதுன்ட்டாரு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் யோசிச்சுட்டு, இல்லைன்னா நான் இப்படியே அவரு அந்த சீட்டை விட்டு நவர மாட்டேன்ட்டாரு. சரி நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நானும் அவனும் அங்கேயே போயிடுறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே ஒரு ரெக்வஸ்டா கேட்டேன். ப்ரோ நீங்க வேணா இந்த பக்கம் வந்துருங்க, நானும் அவனும் அந்த பக்கம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல. ப்ரோ அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நான் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் வந்து உட்காந்துட்டாரு. ஒரு வழியா உட்காந்துருச்சு கைஸ். இந்த சீட்டுக்கே எவ்வளவு பாடா இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒரு வழியா உட்காந்துட்டோம். சென்டர் சீட்டாவே கிடைச்சது. இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இந்த மாதிரி நாங்க வந்து நினைக்கல. ஆனா ஒரு ஸ்நாக்ஸ் எங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருச்சு. உடனே லவ்வர்ஸா லவ் ஜோடியா அப்படின்னு கேட்காதீங்க. இருந்தாலும் நாங்க ஒரு பாப்கார்ன் கதை வந்து இதுவே ஒரு ஸ்டோரியா போகுது. இப்போ ஒரு மூவிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மூவிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு வழியா தியேட்டர்ல உட்காந்துட்டோம். ஓகே இப்ப படத்துக்குள்ளார போயிடுவோம். படம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறையவே இருந்தது. ஏன்னா அந்த அந்த படத்தை வந்து தடை பண்ணதா இருக்கட்டும், நிறைய விஷயமா இருக்கட்டும். நாங்க இப்போ ஒரு படம் வந்து நார்மலா வரும்போதே விஜய் சாரோட படம்னா நார்மலாவே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இவ்வளவு தடை பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து அப்ப எது பயங்கரமா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் போயிருப்போம். அந்த மாதிரி தான் நாங்களும் போயிருந்தோம். போயிருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீனே எல்லாமே நல்லாவே போயிருந்துச்சு. நான் வந்து சீனோட கதை எல்லாமே நான் சொல்ல வரல, ஓவராலா நான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க படம் போய் பார்க்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு அது நீங்க முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இது இன்னொரு படத்தோட ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த நடந்திருந்ததா இல்ல சில சில சென்ஸ் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிறதையும் வீடியோ எண்ட்ல நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமே ஒரு ஷாக் ஆனேன். அதையும் என்னன்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிடலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வளவலன்னு பேசணும்னா நீங்க அடிச்சு நவுத்திட்டு போடா அப்படின்றீங்க. நீங்க இந்த படம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ பாக்குறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பயங்கர வைப்பா இருந்தது. முக்கால்வாசி பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளார போனதுமே தளபதியோட ஃபேன்ஸ் வந்து சவுண்டு வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. விசில் சத்தம் பறந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு சாங்ஸ் வந்துச்சுன்னா உள்ள கீழே இறங்கி போய் ஆட, நான் நினைச்சேன் டிஎன்சி தேட்டர்லாம் ஆட விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, தேட்டர் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. முன்னாடி ஆடியன்ஸ் வந்து ஆட விட்டாங்க. அவங்களும் நல்லா ஜாலி என்டர்டைன்மெண்ட் தான். நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டிஎன்சி தேட்டர் சார்பாக வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று விஜய் சாருக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு அதில் கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பீட்டுக்கு வந்து இந்த ராவண மகண்டான ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்க்கு வந்து ஒரு கட் பண்ணி ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் டோட்டலாக பார்க்க போனால் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்னு இல்லை, படத்தையும் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இல்லைன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. நார்மல் ஸ்டோரினா நம்ம அவரை காமிக்கிற விதம் எல்லாமே வந்து மாசா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒன் டைம் சொல்லி அனிருத் சொல்லியிருப்பாரு. அதில் வந்து மனுஷன் போட்டு டான்ஸ் வெறித்தனமா பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு கைஸ், உண்மையாவே சொல்லணும். அதே மாதிரி அவர் நடிப்பு ஆக்டிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. விஜய் சாரோட பழைய படங்கள்ல இருக்கட்டும், இப்போ அவர் நடிச்சிட்டு வந்த படத்துல வந்து ஆக்டிங் வந்து நல்லாவே மாத்திட்டாரு. நல்லாவே இருந்தது. வினோத் சார் வந்து இதுல டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இதையும் நான் வந்து வீடியோ எண்டில் சொல்றேன். அவருக்கு எந்த அளவுக்கு இதுல பண்ணியிருந்தாருன்னு அவரோட எஃபர்ட் என்னவோ அதை கொடுத்திருந்தாரு. படத்தை எண்டில் வந்து இதை பத்தியும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லாவே இருந்தது. அந்த அளவுக்கு முக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா 18+ கொடுத்துட்டாங்க. அதனால சின்ன குழந்தைங்க, அடல்ட் ஆளுங்கெல்லாம் வந்து உள்ள விட மாட்டாங்க தேட்டருக்குள்ளார.
அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் அதுன்னு சொன்னா, அந்த ஃபைட் சீன்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இப்ப வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட வில்லனிசம் காமிக்கணும்னா, அவரு கொல்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹார்டா, கொஞ்சம் ராவாவே காமிச்சிருந்தாங்க. ஆனா ரத்தத்த மட்டும் தான் காமிக்கல. ஆனா அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமா இருந்தது. வில்லத்தனம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஹீரோயிசம் வந்து நம்ம விஜய் சார் சொல்லவே வேணாம். பின்னி எடுத்துட்டாரு. அதே மாரி ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் நல்லாவே போச்சு. போர் அடிக்காம போச்சு. அந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒரு மூவி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மூவி ஸ்டோரி இப்ப காமன் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றேன். இப்போ காமன் ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா, ஓரளவுக்கு போர் அடிக்காம நல்லபடியா ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ற அளவுக்கு இருந்துட்டாவே அது வந்து படம் வந்து ஹிட் ஆயிடும். அதுவும் இவங்களதெல்லாம் லைட்டா டச் பண்ணாவே போதும். பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து லைட்டா டச் பண்ணாவே போதும். நல்லாவே ஹிட் அடிச்சிரும். அந்த வகையில வந்து இது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இன்டர்வல் போட்டாங்க. செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க போய் ஒரு காஃபி ஒண்ணு குடிச்சிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் எவ்வளோ ரேட்டுன்னு தான் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட காஃபியே பார்த்தீங்கன்னா, ₹80 என்னமோ போட்டிருந்தது. சரி ஓகே. வேணாம் மச்சான். நம்ம வந்து வெளியில போனோம்னா, ஆளுக்கு ஒரு 3, 3 டீயி இல்ல 2, 2 காஃபி குடிச்சோம்னா கூட மீதி ₹20 கையில இருக்கும். அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெளியிலே போய் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிட்டோம். உள்ள போயிட்டு அடுத்தது செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் அந்த மாரி போயிட்டு இருந்தது. நல்லா கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்துச்சு. அது நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஏன்னா தளபதிக்கு வந்து லைட்டாவே அந்த இந்த ஸ்லோ மோஷன் சீன் அந்த மாதிரிலாம் வெறித்தனமா இருக்கும். அதே மாதிரியே நல்லாவே இருந்தது. கைஸ், நான் வந்து அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்றேங்கிறதுக்காக நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேனுன்னு நினைச்சிருவேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அவரோட ஃபேன் கிடையாது. நான் காமன் ஆடியன்ஸோட கான்செப்ட் வச்சு தான் பேசுறேன். என் ஃப்ரெண்டு வந்திருந்தான்ல, அவன பத்தியும் சொல்றேன். அவன் வந்து ஒரு மைண்ட் செட்டோட வந்திருந்தான். அந்த மைண்ட் செட் என்னன்னு வீடியோ எண்டுல சொல்றேன். ஓகே கைஸ், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு வழியா முடிஞ்சது. அதுலயும் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுல இதுலயும் ஒரு 4, 5 சீன் வந்து எமோஷனல் சீன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வந்து 4, 5 சீன்ஸ் வந்து எமோஷனல் சீன்ஸ் நல்லா இருந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைங்கிற மாதிரி இது ஒரு கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க, அது ஒரு கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க. ரெண்டும் கம்பேர் பண்ணா நல்லா தான் இருந்தது. மொத்தத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒர்த் வாட்சிங்க. கண்டிப்பா இந்த படத்த வந்து நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. பார்க்கலாம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஏமாத்தல. ஆனா விஜய் சாரோட இதுவரைக்கும் நடிச்ச படத்துல வந்து இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு அவர் ஏமாத்தல. அவரோட பெஸ்ட் என்னவோ இது கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கடைசியா சொல்றேன்ட்டு. விஜய் சார் வந்து ஒரு 4, 5 சீன் மட்டும் பாலையா சாரோட அந்த பகவந்த் கேசரி ஒரு மூவி இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து ஒரு 4, 5 சுட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. இது வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தான். நான் அந்த படம் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மூவி முடிச்சுட்டு வந்து அவன் ஒவ்வொரு சீனா காமிக்க அதுல இருக்கிற அதாவது அது 4, 5 சீன் மட்டும் சுட்ட மாதிரி தெரியல. அந்த படமே சுட்டு அப்படியே காப்பி வாங்கி பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல் ரைட்ஸ் வாங்கி படமே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து அது ரிலேட்டடாவே இருந்தது. சும்மா 2, 3 சீன்ஸ் தான் இவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் பேர் டைட்டில் வச்சதுனால ஒரு இந்தியா லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த பாகிஸ்தானு அந்த மாதிரி கேட்டகரி கொண்டுட்டு போயிட்டு ஒரு மக்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜாதி மதம் இல்லாம இன்னும் வந்து தமிழகத்துல எந்த அளவுக்கு சாய்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சீன் தான் இருந்தது. இது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த படம் பார்த்தது சீன்ஸ் ஒவ்வொன்றும் காமிக்க அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த படம் அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பாலையா ஃபிலிம் வந்து நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அவரு இது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பு சொல்ல வரல. எனக்கு அது வந்து பிடிக்காது. இப்ப இப்படி கை தூக்கினா அது வந்து பறக்கிறது, ட்ரெயின் பறக்கிறது அதெல்லாம் நிறையவே ட்ரோல் வீடியோலாம் யூடியூப்ல வந்து எக்கச்சக்கம் இருக்குது. நான் அதை பார்த்துட்டே நான் இந்த படத்து பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. ஆனா ஃபைட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது. எதுவுமே வந்து குறை சொல்ல மாதிரி ரொம்ப பில்டப்பு தூக்குறது அதெல்லாம் கிடையாது. அவரால் என்ன முடியுமோ அதை வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த மூவி வந்து ஒர்த் வாட்ச்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இந்த பகவத் கேசரிங்கிற அந்த படத்தை வந்து பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி இவன் கம்முன்னு இருந்துட்டான். என் கூட வந்துட்டு இவன் கம்முன்னு இருந்துட்டான். கடைசியாக தான் ஒவ்வொன்றா சொன்னான். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே அந்த படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இல்லை 2, 3 சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க காமிச்ச 2, 3 சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதே மாதிரி ஒத்து போன மாதிரி தான் இருந்தது. ஓகே, தளபதியாக இந்த படம் பார்க்கலாமா இல்லையானா கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பா ஒர்த் மூவி. அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி லாஸ்ட் ட்ரிபியூட் ஃபிலிமாவே இது இருக்கும். வசூல் ரீதியா அது நல்லபடியா போகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. அதுவும் வந்து அனிருத் பிஜிஎம் வந்து மாசாவே இருந்தது, நல்லா இருந்தது. என்னன்னா அவர் பழைய படத்துல விஜய் சாரோட பழைய படத்துல போட்டதோட இதுல வந்து கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மைண்ட் செட்டு. மற்றபடி ஓவராலா ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் வந்து இந்த படத்துல ஒரு சில விஷயம் வந்து என்னன்னா, ஒரு 1/2 hour பக்கமா ஒரு ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கு போடுற அந்த பிஜிஎம் அந்த
மியூசிக் வந்து ரிப்பீட்டடா அதே வந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. 2வது அந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காது லைட்டா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. மற்றபடி என்ஜாயபிளா இருக்கும். ஓகே கைஸ், அதே மாதிரி சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு க்ரௌட் வீடியோ காமிச்சிட்டு ஒரு டிராஃபிக் வீடியோ காமிச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த படத்துக்காக வந்த டிராஃபிக் கிடையாது. ஆக்சுவலாக அங்கே ஒரு லாரி வந்து டிராஃபிக்காக நின்றுட்டு இருந்துச்சு, அதனால வந்து அந்த கூட்டம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடிக்காக தான் போட்டிருந்தேன். நம்ம எப்போவுமே ஒரு படத்துக்கு நம்ம போகும்போது சீக்கிரம் போனாலும் சில பிரச்சனை வரும், அதே மாதிரி லேட்டாக போனாலும் நிறைய பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரமா போய் பிரச்சனையை அனுபவிக்கிறதே நல்லது. ஏன்னா லேட்டாக போனால் ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டோம்னா கூட இந்த விஷயமும் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து லேட்டாக தான் வந்தாங்க. ஏன்னா அது ஒரு 1/2 hour 1 hourல ஒரு முக்கால்வாசி இப்போ தளபதி ஃபேனா அவங்க வந்தாங்கன்னா அதுல இருக்கிற அந்த முக்கால்வாசி சீன்ஸ் வந்து போயிடும். 2வது வந்து டிஎன்சி தேட்டர் வந்து அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண அந்த அந்த கிளிப்ஸும் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க தளபதி ஃபேனா வந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால முன்னாடியே போய் பார்க்கறது நல்லது. மைண்ட் ஃப்ரீயா பார்க்கலாம். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல vlogல நல்ல ஒரு வீடியோல பார்ப்போம். இது முழுக்க இப்போ மூவி விளாக் மாதிரி போயிட்டு இருக்கு. மூவி விளாக்ல நம்ம வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டென்ட்டும் சேர்த்து தான் போடுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஓகே கைஸ், பாய். ஹலோ கைஸ், நான் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க